இன்றைய அனுதின தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வார்த்தை தலைப்பு firm in faith, விசுவாசத்தில் உறுதியாய் இருத்தல். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். Watch ye, stand fast in the faith, quit you like men, be strong. இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் முதலாவது நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது எதிராளியாகிய பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ளத்தக்கதாக நாம் எப்பொழுதும் ஜெபத்தோடும் துதிகளோடும் வசனத்தோடும் அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க முடியும். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். புருஷர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் பலவான்கள் புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலவான்களாயிருத்தல் அது மட்டுமல்ல, எப்பொழுதும் திடம் கொண்டவர்களாய். எப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பி ஸ்ட்ராங், எப்பொழுதும் திடன் கொள்ளல் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.